எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான சைஃபை ஏலியன் மூவி. நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் நடத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ல பூமி மாதிரியே இருக்கக்கூடிய சில கிரகங்கள் கண்டுபிடிக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை கான்டாக்ட் பண்ணி பூமிக்கு வர வைக்கிறதுக்காக நிறைய சிக்னல்ஸ் பூமியில இருந்து விண்வெளி மண்டலத்துல அனுப்பப்படுது. இது ஒரு கட்டத்துல தப்பா போக மனித இனத்தையே அழிக்கக்கூடிய சில விஷயங்கள் எரிகற்கள் மூலமா பூமிக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இந்த விஷயத்த பூமியில இருக்கக்கூடிய ராணுவம் எப்படி சமாளிக்குங்கிறத பயங்கர சைஃபையாவும் ஆக்ஷனாவும் சொன்ன படம் தான் பேட்டில் ஷிப். 2005ல நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் பூமி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்குது. பூமியில இருக்கக்கூடிய நாம அங்க டிராவல் பண்ணணும்னா அதுக்கு பல வருடங்கள் ஆகும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இப்போதைக்கு நம்மகிட்ட இல்ல. அதனால பூமியில இருந்தே பல பிரம்மாண்ட ஆண்டனாக்கள் மூலம் அந்த கிரகத்துக்கு சயின்டிஸ்ட் குரூப் நிறைய சிக்னல்ஸை டிரான்ஸ்பர் பண்ணுது. அந்த ஆண்டனாக்கள்லாம் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவுல தான் அமைக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ வரைக்கும் அந்த கிரகத்துல இருந்து பூமிக்கு எதுவுமே சிக்னல்ஸ் ரீச் ஆகல. கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. அவன் குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். அவனுடைய அண்ணன் அட்வைஸ் படி அவன் அண்ணன் ஒர்க் பண்ணக்கூடிய நேவி படையிலேயே ஹீரோவும் சேர்றான். அடுத்த 2 வருஷம் ஆகுது. ஹீரோ அந்த கடற்படையில ஜாயின் பண்ணிடுறான். அது மட்டும் இல்ல, அந்த கடற்படை தளபதியுடைய பொண்ணும் இவனும் லவ்வும் பண்ண ஆரம்பிக்காங்க. ஒரு நாள் அந்த கடற்படையில இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கும் அந்த கமாண்டர்ஸ்க்கும் நடுவுல மீட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப ஹீரோவுக்கும் இன்னொரு சோல்ஜருக்கும் பிரச்சனை ஆயிருது. ப்ராப்ளம் பெருசாகவே ஹீரோயினுடைய அப்பா, அதான் அந்த கடற்படையுடைய கமாண்டர், அவரும் ஹீரோவை வான் பண்ணி அனுப்புறாரு. தன்னுடைய மகா கிட்ட இப்படி பொறுப்பில்லாதவன் பின்னாடி சுத்திட்டு இருக்காதுன்னு அட்வைஸும் பண்றாரு. இது இப்படியே போயிட்டு இருக்க அந்த சமயம் வானத்துல நம்ம பூமியில இருந்து அனுப்பக்கூடிய சிக்னல் போற வழியில வித்தியாசமான ஒரு போர்ட்டல் ஒன்னு ஓபன் ஆகுது. இதனுடைய பின்விளைவுகள் பூமியில இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல. ஹீரோயின் ராணுவத்துல கைகால்களை இழந்த ராணுவ வீரர்களுக்கு பிசிக்கல் ட்ரெயினரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்படிதான் போர்ல தன்னுடைய 2 கால்களை இழந்த ஒரு ராணுவ வீரரை மீட் பண்றா. அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிக்கு ட்ரெக்கிங் கூட்டு போறா. அந்த மலைப்பகுதியில தான் அந்த விண்வெளிக்கு சிக்னல் அனுப்பக்கூடிய ஆண்டனாஸ்லாம் இருக்கு. அதனுடைய ஸ்டேஷனும் இருக்கு. இந்த சமயம் வானத்துல உருவான அந்த போர்ட்டல் மூலமா வித்தியாசமான பொருட்கள் பூமியை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை அந்த சிக்னல் அனுப்பக்கூடிய ஆண்டனா இருக்கக்கூடிய தீவுல உள்ள ஸ்டேஷன்ல உள்ளவங்களும் கவனிச்சிடுறாங்க. ஆனா அது என்னங்கிறது அவங்களுக்கு சுத்தமா புரியல. அது விண்கற்களா இருந்தாச்சுன்னா செதறி செதறி அங்கங்க வரும். ஆனா இதெல்லாம் ஒரு சேம் பேட்டர்ன்ல யூனிஃபார்மா நவுந்து வந்துட்டு இருக்கு. இந்த தகவல் உடனே நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பப்படுது. பறந்து வந்துட்டு இருக்கிற அந்த வித்தியாசமான பொருட்கள் வழியில இருக்கக்கூடிய சேட்டலைட் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு வருது. வந்த அத்தனை பொருட்களும் அந்த தீவுல இருக்கக்கூடிய கடற்பகுதியில வந்து விழ சேட்டலைட்ல இடிச்சு அந்த ஒரு பார்ட் மட்டும் சைனா மாகாணத்துல போய் விழுது. இதனால சைனால பெரிய பாதிப்பு ஏற்படுது. 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிடுறாங்க. ஒரு சின்ன பார்ட் பூமியில வந்து விழுந்ததுனாலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்ப இதனுடைய முழு பாகங்கள் கடலுக்குள்ள வந்து விழுந்திருக்கு. அதனால என்னென்ன நடக்க போகுது அப்படின்ட்டு மொத்த அரசாங்கமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இப்ப அமெரிக்க அரசாங்கம் அந்த தீவு பக்கத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படைய கடல்ல வந்து விழுந்த அந்த வித்தியாசமான பொருள் என்னங்கறத செக் பண்றதுக்காக அனுப்பி வைக்காங்க. அந்த கப்பற்படையில இருக்கக்கூடிய ஒரு டீம் அதை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இந்த சமயம் சைனால விழுந்த அந்த பொருளை அந்த அரசாங்கம் சோதிச்சு பார்த்ததுல அந்த பொருள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உலோகம் இந்த பூமியிலே இல்லாத ஒரு உலோகம். அது மட்டும் இல்லாம அதை பாக்குறப்ப ஒரு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப அந்த கடலுக்குள்ள விழுந்த பொருட்களை செக் பண்ண போன டீம்ல ஹீரோவும் ஒருத்தன். அவன் அந்த சின்ன படகுல இருந்து நடு கடல்ல இருக்கக்கூடிய அந்த பொருள் மேல ஏறி நிக்கான். அண்ணாந்து பார்த்தா அவன் முன்னாடி அது 100 அடி சவுறு மாதிரி வளர்ந்து நிக்கி. இப்ப அத ஹீரோ தொடவும் டக்குன்னு ஹீரோவுக்கு ஷாக் அடிச்சு அவனை தூக்கி எரிஞ்சிருது. அவ்வளவுதான். அந்த பொருள்ல இருந்து வித்தியாசமான ஒரு சிக்னல் ப்ளூ கலர் பீம் மாதிரி வானத்தை நோக்கி போகுது. அடுத்த சில செகண்ட்ஸ்லயே அந்த பொருள் இருக்கக்கூடிய பகுதியை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரியான அமைப்பு கிரியேட் ஆயிருது. அந்த ஷீல்டு வழியா அமெரிக்கன் ஜெட் ஒன்னு உள்ள போலான்னு பார்க்க, ஆனா அந்த ஷீல்டுல மோதின உடனே அது வெடிச்சு செதறிடுது. சோ யாராலையும் அந்த ஷீல்டை தாண்டி உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. அதை பார்த்த அந்த கமாண்டர் எல்லா போர்க்கப்பல்களையும் ஆயுதங்களை ரெடியா வைக்க சொல்லிடுறாரு. இந்த சமயம் அங்க சுத்தி நிக்கக்கூடிய அத்தனை கப்பல்கள்லயும் எலக்ட்ரானிக் டிவைஸ், ரேடார் எல்லாமே செயலிழந்துருது. இப்ப மத்தவங்க கடல்ல விழுந்த ஹீரோவை காப்பாத்தி அங்க இருந்து கிளம்ப பார்க்க கடலுக்குள்ள இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஏலியன் ஷிப் மேல வந்து மிதந்து நிக்கி. இத பாக்குற அத்தனை போர் வீரர்களும் மிரண்டு போயிடுறாங்க. அது என்ன பொருள்னு தெரியல. அதுக்கு ஒரு வார்னிங் அலாரம் அடிக்கலாம் அப்படின்ட்டு கப்பல்ல இருக்கிறவங்க அவங்களுடைய வார்னிங் அலாரத்தை பிரஸ் பண்ண அதுக்கு அகைன்ஸ்ட் அந்த ஏலியன் ஷிப் அதனுடைய வார்னிங் அலாரம் ஒன்னு அடிக்கும் பாருங்க. அதனுடைய ஃப்ரீக்வன்சி அளவு அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைச்சு செதற வைக்க ஆரம்பிச்சிருது. அந்த அளவுக்கு அந்த ஏலியன் ஷிப் பவர்ஃபுல்லா இருக்கு. இதனால கோபமான ஹீரோவுடைய அண்ணன் அந்த ஏலியன் ஷிப்பை நோக்கி மிசைலை லான்ச் பண்ண சொல்ல அந்த மிசைலால அந்த ஏலியன் ஷிப்பை ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா அதுக்கு அகைன்ஸ்ட் அந்த ஏலியன் ஷிப் விடக்கூடிய மிசைல்ஸ் ஹீரோவுடைய அண்ணன் இருக்கிற கப்பலையே உருக்குலைய வச்சிருது. அதுல ஹீரோவுடைய அண்ணன் இறந்தும் போறான். கூடவே நிறைய சீனியர்ஸ் அந்த கப்பல்ல இறந்துடுறாங்க. சோ அந்த கப்பலை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு அடுத்த லெவல் சீனியாரிட்டியில இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு வருது. இந்த சமயம் அந்த ஏலியன் ஷிப்புக்குள்ள இருந்து ஒரு 3 பெரிய ரோபோட் சக்கரங்கள் அந்த தீவை நோக்கி பறந்து போகுது. அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸ், ராணுவ கிடங்கு எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ண ஆரம்பிச்சிருது. அதாவது அந்த ஏலியன் அதுக்கு ஆபத்துன்னு அது உணரக்கூடிய அத்தனை ஆயுதங்களையுமே அழிக்குது. அந்த இடத்துல ஏற்பட்ட அதிர்ச்சியினால அங்க இருக்கக்கூடிய பாலம், வாகனங்கள் எல்லாமே பயங்கர டேமேஜ் ஆகுது. கட் பண்ணா ஹீரோயின் அந்த கால் இல்லாத ராணுவ வீரர் கூட மலையில நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்கள தாண்டி ஒரு ஏலியன் ஷிப் கிராஸ் ஆகுது. சோ அது என்னங்கறத ட்ரேஸ் பண்ணி இவங்க போக ஆரம்பிக்காங்க. அந்த ஏலியன் ஷிப் இப்ப அந்த மலையில ஆண்டனாஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன்ல போய் இறங்குது. உள்ள இருந்து நிறைய ஏலியன்ஸ் வெளிவர ஆரம்பிக்கு. இந்த சமயம் ஹீரோவுடைய கடற்படை டீமுக்கும் கடல் தண்ணியில மிதந்துட்டு
வாழ்ந்துட்டு இருந்த இறந்து போன ஒரு ஏலியன் கிடைச்சிருக்கு. உடைஞ்சு போன ஏலியன் ஷிப்புடைய ஒரு பாகத்துல இருந்து இது விழுந்திருக்கும் போல தண்ணிக்குள்ள. அதை எடுத்துட்டு வந்து இவங்க இப்போ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்காங்க. ஆனா அதுக்குள்ள மத்த ஏலியன் படைகள் இந்த கப்பலுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த ஏலியன் டீம்மேட்டை காப்பாத்தி கூட்டு போயிடுறாங்க. நம்ம கப்பற்படை வீரர்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களுடைய சக்திக்கு இணையா ஈடு கொடுத்து போர் செய்ய முடியல. இந்த நேரத்துல அந்த ஆண்டனா ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜா இருக்கிறவனும் ஹீரோயினை மீட் பண்ணிடுறான். ஸ்டேஷனுக்குள்ள ஏலியன்ஸ் புகுந்ததுனால இவன் அங்கிருந்து அதுக்குள்ள தெரியாம தப்பிச்சு ஓடி வந்திருக்கான். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஹீரோயின் கேட்க, நம்ம பூமியில இருந்து அந்த கிரகங்களுக்கு நாம சிக்னல்ஸ் அனுப்புறோம். சோ அவங்க நம்மளுடைய பூமியை ஆராய்ச்சி பண்ணதுல இது அவங்களுக்கு வாழ தகுந்த இடமா அவங்களுக்கு தோணுது. அதனாலதான் ஒரு டீம் இங்க வந்து இறங்கி செக் பண்ணிட்டு போர்ட்டலை ஓபன் பண்ணி மத்த டீம்ஸையும் இங்க வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. வெறும் 5 ஏலியன் ஷிப் வந்து இறங்குனதுக்கே நம்மளுடைய நகரம் இந்த நிலைமைக்கு ஆயிட்டு. சோ அவங்களுடைய மொத்த படையுமே அந்த போர்ட்டல் திறந்து இங்க வந்தா இந்த உலகமே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிரும்னு சொல்றான். இப்ப ஹீரோவோட டீமுக்கு கிடைச்ச அந்த ஏலியனுடைய ஹெல்மெட் ஆராய்ச்சி பார்த்ததுல அவங்களுக்கு எல்லாம் சூரிய ஒளியில நேரடியா பாக்குறது கஷ்டங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அந்த ஹெல்மெட் சூரிய ஒளி தாக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு அற்புதமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நைட் டைம் ஆகுது. ஹீரோயினும் அந்த கால் இல்லாத ராணுவ வீரனும் அந்த ஆண்டனா ஸ்டேஷனுடைய இன்சார்ஜும் ஒளிஞ்சிருந்து அந்த ஸ்டேஷனை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அந்த ஏலியன் ஒரு சில வேலைகளை மும்முரமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மொத்த படைகளையும் போர்ட்டலை ஓபன் பண்ணி இங்க வர வைக்கிறதுக்கான செட்டப்பை அந்த ஆண்டனா ஸ்டேஷன்லயே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் அந்த ஏலியன்ஸ் இந்த ஆண்டனா மூலமா சேட்டலைட்டை கான்டாக்ட் பண்றதுக்குள்ள இந்த ஆண்டனா ஸ்டேஷனை நாம அழிச்சாகணும், அப்படின்னா தான் இதை தடுக்க முடியும்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹீரோ கடலுக்குள்ள போயிருக்கிறது அப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அவங்க கப்பல்ல இருக்கக்கூடிய மிசைல் மூலமா இந்த ஸ்டேஷனை ஈஸியா அழிச்சிடலான்னு அவ பிளான் பண்றா. இந்த நைட் டைம்ல கூட அந்த கடலுக்குள்ள நாட்டுடைய போர் கப்பல்களுக்கும் ஏலியன் கப்பல்களுக்கும் நடுவுல பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட முயற்சிகளுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி அந்த ஆண்டனா ஸ்டேஷன் பத்தியும் அவளுடைய பிளான் பத்தியும் சொல்றா. 10 மணி ஆகிறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஆண்டனா ஸ்டேஷனை ஹீரோ அழிச்சாகணும். கரெக்டா இப்பதான் மணி 6 பொழுது விடிகிற நேரம். அந்த ஏலியன் படைகளுக்கு சூரிய ஒளி ஆகாதுங்கிறத ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருந்த ஹீரோ விடிய காலையில 6 மணிக்கு சூரியன் உதயமாகிற நேரத்துல ஒரு பிளான் பண்றான். அவனுடைய பிளான் படி சூரியன் உதயமாகிற திசைக்கு எதிர் திசையில அந்த ஏலியன் கப்பலை வர வைக்கிறான். அது ஒர்க் அவுட் ஆக கரெக்டா அந்த ஏலியன் கப்பலுடைய கண்ணாடி எல்லாத்தையும் ஸ்னைப்பர் மூலமா அடிச்சு செதற வைக்கான். இப்போ உதயமாக கூடிய அந்த சூரிய ஒளி ஏலியன் மேல பட சூரிய ஒளியை எதிர்த்து அந்த ஏலியன்களால பார்க்கவே முடியல. ஏன்னா கப்பலுக்குள்ள அவங்க அந்த ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த கப்பலுடைய கண்ணாடியே அவங்களுக்கு ஹெல்மெட் மாதிரி தான் செயல்படும். கப்பலை விட்டு வெளியே வந்தா தான் அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுவாங்க. சோ உள்ள சும்மா தான் உட்கார்ந்திருப்பாங்க. அதனால கப்பல் கண்ணாடி உடைஞ்சதும் சூரிய ஒளியால அவங்களால வெளியே எதையுமே பார்க்க முடியல. அவங்களுடைய கவனம் செதற இப்போ ஹீரோவுடைய டீம் ஏகப்பட்ட மிசைல்ஸை லான்ச் பண்ணி அந்த ஏலியன் ஷிப்பை அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பிரம்மாண்ட ஏலியன் வீலும் அந்த கப்பலை வந்து தாக்க ஆரம்பிக்கு. அதோட தாக்குதல்ல மொத்த போர் கப்பலுமே அழிஞ்சிருது. ஹீரோ உட்பட மொத்த போர் வீரர்கள் எல்லாம் கடலுக்குள்ள குதிச்சு வேற சின்ன போட் வழியா தப்பிச்சிடுறாங்க. இந்த கப்பலை வச்சுதான் அந்த ஆண்டனா ஸ்டேஷனை அழிக்கணும்னு ஹீரோயின் பிளான் பண்ணியிருந்தா. சோ இப்போ அவங்களுடைய பிளான் ஃபெயிலியர் ஆயிருது. சோ இப்போ அந்த காலில் இருந்த ராணுவ வீரன் அந்த ஸ்டேஷனை அழிக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்குன்னு ஹீரோயின் கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கான். இப்போ ஹீரோவுடைய டீமுக்கு வயசானவங்க எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய பழைய போர்க்கப்பல் ஒண்ணு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வருது. பழைய வயசான ஆட்களா இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அந்த ஏலியன் ஷிப் எல்லாம் எதிர்த்து இவங்க நல்லாவே போர் செய்யறாங்க. சோ அந்த ஏலியன் கப்பலுக்கு எதிராக இந்த டீம் தாக்கு பிடிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கமாண்டர் நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸையும் அங்க அனுப்பி வைக்க எல்லாருமே சேர்ந்து கடைசியா அந்த வானத்துக்கு சிக்னல் அனுப்பிட்டு இருக்கிற ஏலியன் கப்பலையும் அடிச்சு நொறுக்கிடுறாங்க. ஆனா ஒரு பேட் லக், அந்த சிக்னல்ஸும் ஆண்டனா ஸ்டேஷன் சிக்னல்ஸும் சேர்ந்து கரெக்ட் டைம்ல சேட்டலைட்ஸ் ரீச் ஆயிருது. போர்ட்டல் ஓபன் ஆகிறதுக்குள்ள அங்க வந்து அந்த கால் இல்லாத ராணுவ வீரன் அவன் ஓட்டிட்டு வந்த ஜீப்பை அந்த எக்யூப்மெண்ட் மேல போய் மோத கொஞ்ச நேரம் சிக்னல் தடப்படுது. இப்ப அந்த கால் இல்லாத ராணுவ வீரனுக்கும் ஏலியனுக்கும் நடுவுல சண்டை நடக்கு. அந்த சமயத்துல மத்த ஏலியன்கள் அந்த எக்யூப்மெண்ட்டை சரிப்படுத்துறாங்க. இந்த சமயம் விமானப்படை தாக்குதல் நடக்க போதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் அந்த கால் இல்லாத ராணுவ வீரனும் அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஏலியன் சரிப்படுத்திட்டு இருக்கும்போது அங்க வந்த விமானப்படை கரெக்டா அந்த ஸ்டேஷன் மேல குண்டு மலை பொழிய அந்த மொத்த ஸ்டேஷனும் சுக்குநூறு ஆயிருது. ஏலியன்கள்லாம் கொல்லப்பட்டுருது. விண்வெளிக்கு அனுப்பப்படக்கூடிய சிக்னல்ஸும் மொத்தமா தடப்பட்டுருது. கப்பற்படை தாக்கு பிடிச்சதுனாலையும் சரியான நேரத்துல விமானப்படையுடைய ஹெல்ப் கிடைச்சதுனாலையும் இந்த 5 ஏலியன் கப்பல்களும் இந்த பூமியோட ராணுவத்தால சக்சஸ்ஃபுல்லா அழிக்கப்படுது. கால் இல்லாத ராணுவ வீரனுக்கும் இறந்தவங்களுக்கும் உரிய மரியாதை செலுத்தப்படுது. ஹீரோவுடைய துணிச்சலான செயல் கமாண்டரை இம்ப்ரெஸ் பண்ண அவரும் அவருடைய மகா காதலுக்கு சம்மதிக்கிறாரு. இதோட இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்க சேனல் சிவா ஸ்டப்பிங் படம். நான் உங்கள் சிவா, சன் ஆஃப் பாஸ்.